நம்ம வீட்டில் வாரத்துக்கு ஒரு தடவையாவது சமைக்கிற ஒரு காய்கறி இருக்குது. ஆனால் அதை சாப்பிடும்போது பாதி பேர் முகத்தை சுளிப்பாங்க. இது எனக்கு பிடிக்காது, வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு தட்டில் ஓரமாக வச்சிடுவாங்க. ஆனால் அந்த சாதாரண காய்கறிக்குள்ள நம்ம உடம்பை அமைதியாக பாதுகாக்கிற அளவுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா? இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இதை அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்க உதவலாம், குடல் ஆரோக்கியம் மேம்படலாம், உடல் எடையை குறைக்க முயற்சி பண்ணுறவங்களுக்கும் நல்ல தேர்வாக இருக்கலாம். இவ்வளவு பயன்கள் இருந்தும் இன்னைக்கும் பல பேர் இதோட உண்மையான மதிப்பை தெரியாமல் தவிர்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு கொத்தவரங்காயை பற்றி பலருக்கும் தெரியாத முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடியும் நேரத்துக்கு இனிமே வீட்டில் கொத்தவரங்காய் சமைச்சா வேண்டான்னு சொல்ல மனசே வராது. கொத்தவரங்காய் ஒரு சாதாரண காய்கறி மாதிரி தெரிஞ்சாலும் அதில் நார்ச்சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் கே, ஃபோலேட், கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, மெக்னீஷியம் மாதிரி உடம்புக்கு தேவையான பல சத்துகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடம்புல இருக்கும் செல்களை பாதுகாக்க உதவுது. கலோரியும் குறைவு தான். அதனால் ஆரோக்கியமான உணவு பட்டியலில் இந்த காய்கறிக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. முதல்ல ரத்த சர்க்கரையை பற்றி பார்க்கலாம். நீரிழிவு இருக்கிறவங்களுக்கும் அதுக்கு வர வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கும் சாப்பிடக்கூடிய நல்ல காய்கறிகளில் கொத்தவரங்காயும் ஒன்று. இதில் இருக்கும் நார்ச்சத்து நாம் சாப்பிட்ற உணவில் இருக்கிற சர்க்கரையை ரத்தத்துக்குள்ள வேகமாக கலக்காமல் இருக்க உதவுது. அதனால் ரத்த சர்க்கரை திடீர்னு அதிகரிக்கிறத ஓரளவுக்கு கட்டுப்படுத்த உதவுது. இதுக்காக மருந்தை நிறுத்தணும்னு அர்த்தம் இல்லை. ஆனால் மருத்துவர் சொல்கிற சிகிச்சையோடு சேர்த்து நல்ல உணவு பழக்கத்தின் ஒரு பகுதியாக இதை சேர்த்துக்கலாம். அடுத்தது, உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னே சொல்லலாம். நிறைய பேர் டயட் ஆரம்பித்ததும் சாப்பாட்டை குறைச்சிடுவாங்க. ஆனால் அதனால் பசி அதிகமாக எடுத்து அடுத்த வேளையில் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. கொத்தவரங்காயில் இருக்கும் நார்ச்சத்து வயிறு நிறைஞ்ச மாதிரி உணர்வை கொடுக்க உதவுது. அதனால் அடிக்கடி பசி எடுக்கிறத குறையலாம். இதில் கலோரி குறைவாக இருப்பதால் உடல் எடையை கட்டுப்படுத்த நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல தீர்வாக இருக்கும். மூன்றாவது முக்கியமான விஷயம் செரிமான ஆரோக்கியம். மலச்சிக்கல் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. தண்ணீர் குறைவாக குடிக்கிறது, நார்ச்சத்து குறைவாக சாப்பிட்றவங்க, உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது இதுக்கு முக்கிய காரணம். கொத்தவரங்காயில் இருக்கும் இயற்கையான நார்ச்சத்து குடல் இயக்கம் சீராக நடக்க உதவுது. இதனால் செரிமானம் மேம்படவும் மலச்சிக்கல் பிரச்சனையை குறைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் போதுமான தண்ணீரும் குடிக்கணும். அப்போ தான் இதோட பலன் இன்னும் நல்லா கிடைக்கும். அடுத்ததா, இதய ஆரோக்கியம் முக்கியமான விஷயம் இல்லை. நம்ம இதயம் நல்லா வேலை செய்யணும்னா இரத்த நாளங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும். கொத்தவரங்காயில் இருக்கும் பொட்டாசியம் உடம்புல சோடியத்தோட தாக்கத்தை சமநிலைப்படுத்த உதவுது. அதோட நார்ச்சத்தும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் சேர்ந்து இதய ஆரோக்கியத்தை ஆதரிக்கக்கூடிய உணவுகளில் இதையும் சேர்க்க உதவுது. இதனால் மட்டும் இதய நோய் வராதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் நல்ல உணவு முறையின் ஒரு பகுதியாக இது பயனுள்ளதாக இருக்கலாம். இப்போது நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றியும் பார்க்கலாம். அடிக்கடி சளி, இரும்பல், சோர்வு வர்றது, உடம்பு எளிதாக பாதிக்கப்படுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின் சி கிடைக்கிறதா என்பதும் அதில் ஒரு காரணம் இருக்குது. கொத்தவரங்காயில் இருக்கும் வைட்டமின் சி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிக்க உதவுது. அதோட காயம் ஏற்பட்டால் சீக்கிரம் ஆறவும் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கவும் இது உதவக்கூடுது. இன்னொரு முக்கியமான விஷயம், எலும்பு ஆரோக்கியம் பற்றியும் பார்க்கலாம். வயசாக ஆக எலும்பு பலவீனமாகிறதும் மூட்டு வலி வர்றதும் சாதாரணமாக மாறிடுச்சு. கொத்தவரங்காயில் இருக்கும் வைட்டமின் கே மற்றும் கால்சியம் எலும்புகளை வலிமையாக வைத்திருக்க உதவக்கூடிய சத்துக்கள். அதனால் வளர்கிற குழந்தைகளும் பெண்களும் வயதானவர்களும் அளவோட இதை உணவில் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. இவ்வளவு பயன்கள் இருக்கிற இந்த காய்கறியை எப்படி சமைக்கிறதுன்றும் ரொம்ப முக்கியம். நிறைய எண்ணெய் ஊற்றி அதிகமாக வறுத்து சாப்பிட்றதுக்கு பதிலாக அளவான எண்ணெயில் பொரியல், கூட்டு, சாம்பார், பருப்பு சேர்த்து இல்லை ஆவியில் வேக வைத்து சாப்பிட்டா இதில் இருக்கிற சத்துக்கள் நல்ல அளவில் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் ஆரம்பம்தான். இன்னும் பலருக்கே தெரியாத சில முக்கியமான பயன்கள் இருக்குது. குறிப்பாக கொலஸ்ட்ரால், கர்ப்பிணி பெண்கள், கண் ஆரோக்கியம், தோல், முடி, யாரெல்லாம் இதை அளவோடு சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிட்டா அதிக பலன் கிடைக்கும் போன்ற முக்கியமான விஷயங்களை இப்போ பார்க்கலாம்.
இதுவரைக்கும் பார்த்த பயன்களே கொத்தவரங்காயை நம்ம உணவில் சேர்க்கணும்னு சொல்லுதில்ல. ஆனால் இதோட பலன்கள் அதோட முடிஞ்சிடல. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த பகுதியை கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். அடுத்த முக்கியமான பயன் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்த உதவுது. உடம்புல கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகமானால் இரத்த நாளங்களில் கொழுப்பு படிய ஆரம்பிக்கும். இதனால் இதயத்துக்கும் ரத்தம் சீராக போகிறது பாதிக்கப்படலாம். கொத்தவரங்காயில் இருக்கும் கரையக்கூடிய நார்ச்சத்து கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்க உதவலாம் என்று சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதனால ஆரோக்கியமான உணவு முறையோடு சேர்த்து இதயம் சாப்பிட்டா இதயத்துக்கு நல்ல ஆதரவாக இருக்கும். அடுத்தது கர்ப்பிணி பெண்கள். கொத்தவரங்காயில் ஃபாலேட் என்ற முக்கியமான சத்து இருக்கு. கர்ப்ப காலத்தில் வளரும் குழந்தையின் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு ஃபோலேட் மிகவும் அவசியமான சத்தாக கருதப்படுது. அதனால கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரோட ஆலோசனைப்படி சமநிலையான உணவோட சேர்த்து இதையும் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் கண் ஆரோக்கியங்க. இப்போ சின்ன குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் மொபைல், லேப்டாப், டிவி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதனால கண்களுக்கு அதிக அழுத்தம் ஏற்படுது. கொத்தவரங்காயில் இருக்கும் வைட்டமின் ஏ கண்களோட இயல்பான ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவக்கூடிய முக்கியமான சத்து. அதனால இதையும் அவ்வப்போது உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். தோல் மற்றும் முடி ஆரோக்கியத்துக்கு கொத்தவரங்காய் உதவக்கூடுது. இதில் இருக்கும் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடம்புல இருக்கும் செல்களை பாதுகாக்க உதவுறதோட கொலாஜன் உருவாகவும் துணை புரியுது. கொலாஜன் நல்லா இருந்தால் தோல் ஆரோக்கியமாக இருக்கும், பொலிவாக இருக்க உதவுது. அதே மாதிரி உடம்புக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்சா முடியும் வலிமையாக வளர உதவி கிடைக்கும். இன்னொரு நல்ல விஷயம், இது உடம்புல இருக்கிற அலர்ஜியை குறைக்க உதவக்கூடிய உணவுகள்லையும் ஒன்றாக இருக்குது. பார்த்தீங்களா எத்தனை விஷயமான பலன்கள் கிடைக்குது. மூட்டு வலி, உடல் சோர்வு மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க ஆரோக்கியமான உணவு முறையோடு சேர்த்து கொத்தவரங்காயும் சாப்பிடலாம். இது மட்டும் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடணும்னு சொல்ல முடியாது. ஆனால் நல்ல உணவு பழக்கத்துக்கு ஒரு சிறந்த சேர்க்கைன்னே சொல்லலாம். இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, யாரெல்லாம் இது அளவோடு சாப்பிடணும்? பொதுவாக எல்லாரும் சாப்பிடலாம். ஆனால் ஒருவருக்கு செரிமான பிரச்சனை அதிகமாக இருந்தால் ஆரம்பத்தில் கொஞ்சம் அளவில் சாப்பிட்டு உடம்புக்கு ஏற்றிருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். சிறுநீரக நோய்க்காக குறிப்பிட்ட உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க மருத்துவர் இல்லாட்டி டயட்டீஷியன் சொல்கிற ஆலோசனைப்படி தான் சாப்பிடணும். அதே மாதிரி இதை சமைக்கிற விதமும் முக்கியம். அதிக நேரம் வேக வச்சா சில சத்துக்கள் குறையலாம் இல்லையா? அதனால் அளவாக வேக வைத்து அதிக எண்ணெய் சேர்க்காமல் சமைச்சா ரொம்ப நல்லது. பருப்பு சேர்த்து கூட்டு, சாம்பார், பொரியல், அவியல் மாதிரி பல வகைகளில் இதை சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு பிடிக்காட்டி கேரட், பட்டாணி மாதிரி வேறு காய்கறிகளோடு சேர்த்து சமைச்சு கொடுத்தா சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. வாரத்துக்கு 2 இல்லாட்டி 3 தடவை கொத்தவரங்காய் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு தேவையான நார்ச்சத்து, வைட்டமின்கள், தாது சத்துக்கள் இயற்கையாகவே கிடைக்க உதவுது. ஒரு காய்கறி மட்டும் எல்லா நோய்களையும் சரி பண்ணிடாது. ஆனால் தினசரி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையோடு சேர்த்து இப்படிப்பட்ட சத்தான காய்கறிகளை தொடர்ந்து சாப்பிட்றது நீண்ட காலத்தில் உடலுக்கு நல்ல பலன் கொடுக்கும். அதனால் இனிமேல் கொத்தவரங்காய் சமைச்சா இது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி தட்டில் ஓரமாக வைக்காதீங்க. சின்ன வயசில் நமக்கு தெரியாமல் சாப்பிட்ட இந்த சாதாரண காய்கறி இன்னைக்கு நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருக்க அமைதியாக வேலை செய்கிற ஒரு இயற்கை பரிசுன்னே சொல்லலாம். நல்ல உணவு, போதுமான தண்ணீர், தினசரி உடற்பயிற்சி, சரியான தூக்கம், இதோடு சேர்த்து கொத்தவரங்காயும் உங்களோட வார உணவு பட்டியலில் இடம் கொடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கொத்தவரங்காய் பிடிக்காத யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. நீங்கள் கொத்தவரங்காய் எந்த வகையில் சாப்பிட விரும்புகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. இது போல் ஆரோக்கியமான பயனுள்ள தகவலை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டெய்லி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு பயனுள்ள தகவலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.